நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நல்லா தனியா தெரியுறாரு அவரு. ஆனா ஜெயம் ரவியும் பக்காவா இருக்கு அவர் ஆக்டிங்கும். அவர் இந்த மாதிரி நடிப்பாரு எதிர்பார்க்கல. இவ்வளவு நாள் ஹீரோவா பார்த்திருக்கோம், இந்த படத்துல வேற லெவல் சூப்பரா இருக்கு. வில்லனும் செம்மையா இருக்கு. ஆனா அவர் அடி வாங்குறது பார்க்க முடியல. அவர் அடிச்சு பார்த்திருக்கோம், அவர் வாங்குறது பார்க்க முடியல. படத்துல கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. இன்டர்வல் பிளாக்கும் சரி, லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸினும் சரி, படம் முழுக்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணணும், ஜனநாயகனே ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பொங்கல் முன்னாடி இந்த பிஃபோர் 13-14 ஜனநாயகனும் வரணும், அதான் எங்களோட ஆசையும் கூட. இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், சிவகார்த்திகேயன் ரசிகன், தளபதி தொண்டர். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகு அது, பட் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஓவராலா பாக்குறது. 3 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதர்வ ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஜெயம் ரவி ஆக்டிங் செம்மையா இருந்தது. அப்படியே ரியலா பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல நான் சின்ன பையனா இருந்தவன், எனக்கு ஓரளவு தெரியும். ஆனா இதுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் நடந்ததுங்கிறது, பொள்ளாச்சி சம்பவங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மறைச்சிருக்காங்கன்றதெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அதோட இந்த முதலமைச்சரை காட்டுறாங்கல்ல, பக்தவச்சலம், சூப்பருங்க. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.